ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கசகசா அல்வா. நம்ம வாசனைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கசகசான்ற ஒரு வாசனை பொருளை தான் நம்ம இன்றைக்கி அல்வா செஞ்சுருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்டோம்னா நமக்கு உடல் நல்லா குளிர்ச்சியாகும், ஞாபக சக்தி அதிகமாகும், கால்சியம், அயன் இதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால நமக்கு எலும்புகள் நல்லா பலப்படும். இது நைட் நேரத்தில் பாலில் அரைச்சி குடிச்சிட்டோம்னா மட்டும்தான் தூக்கம் வரும். இந்த மாதிரி சாப்பிட்டவெல்லாம் தூக்கம்லாம் வராது. பயப்படாமல் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இது எல்லா வயதினருமே சாப்பிடக்கூடியது. பிபி இருக்கிறவங்க குறிப்பாக சாப்பிட்டாங்கன்னா மனது அமைதிப்படும், அதனால் நமக்கு பிபி குறையும். இந்த கசகசா அல்வா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குல்ல. அருமையான சூப்பரான மருத்துவ குணம் நிறைந்த இந்த கசகசா அல்வா எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? கசகசா அல்வா செய்கிறதுக்கு நான் இந்த கப்பில் 2 கப்பு கசகசா எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த கசகசாவில் நிறைய டஸ்ட் இருக்கும், அதனால் முதல்ல தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கணும். இப்படி தண்ணி நிறையா ஊற்றி அலசும் போதே நமக்கு மேலாப்பில் மிதங்கிறது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இப்படி நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம இப்படியே ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி கலந்துட்டோம்னா மேலே இருக்கிற தூசி பொட்டு இதெல்லாம் தனியாக வந்துடும். நமக்கு கீழே கசகசெல்லாம் தங்கி இருந்துடும். இது ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கம்பி இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, இப்படி ஒரு வடிகட்டியில் நம்ம போட்டு கழுவணும். இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த கசகசாவை நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், மேலே கொஞ்சம் கூட தூசி எதுவும் இல்லாமல் இருக்குது. இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் நம்ம அரைக்கிறதுக்கு நல்லா விழுது நல்லா கொடுக்கும். அதனால் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருவோம். இப்போ மூடி வச்சுருவோம். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ ஊறின இந்த கசகசாவை நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி, அரைப்படுற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றணும். நிறைய தண்ணி ஊற்றினா நமக்கு வதக்கும்போது ரொம்ப லேட் ஆகும். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்ச இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபுல்லாமே அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்தது எப்படி நம்ம அல்வா செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பை இன்னும் ஆன் பண்ணல. இப்போ 1 கப்பு கசகசாவுக்கு 2 கப்பு சர்க்கரை விதத்தில் நான் 2 கப்பு கசகசா எடுத்ததுனால 4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 2, 3, 4. இப்போ இந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன், போதும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா கரையணும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்மளுடைய சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்படி தொட்டு பார்த்தோம்னா பிசுன்னு இருக்கணும். பிசுன்னு இருந்தாலே போதும். இந்த மாதிரி பாகுப்பதம் இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்ச இந்த விழுது இருக்கு இல்லைங்களா, இது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கணும். இப்படி கலந்துட்டு கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். தண்ணி கொஞ்சம் அதிகமாக நம்ம அரைக்கும் போது சேர்த்துட்டோம்னா சடன்னு மேலே தெரிச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம கரெக்டான அளவில் தண்ணி கம்மியாக சேர்த்து அரைச்சிருந்தோம்னா மேலே தெரிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கைவிடாமல் கிளறணும். இங்கே மேலே பபிள்ஸ் மாதிரி வருது பார்த்திங்களா, இந்த தண்ணி சத்தெல்லாம் அடங்கின பிறகு தான் நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் நம்ம நெய் சேர்க்கக்கூடாது. கசகசா, சர்க்கரை, நெய் இந்த 3 பொருள் வச்சு மட்டுமே நம்ம அருமையான ஒரு அல்வா ரெசிபி இது. எங்கள் வீட்டில் இது ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இதே மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது லோ ஃப்ளேமில் தான் வச்சு நான் அதை செஞ்சிட்ருக்கேன். இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும், சடன்னு தெரிச்சிக்கிட்டே இருக்கும். நிறையா தண்ணி சேர்த்தோம்னா இன்னும் மேலெல்லாம் தெரிக்கும். அப்போ மூடி வச்சு மூடிடணும். இப்போ இந்த மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப தெரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மூடி வச்சுட்டு செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், மேலே தெரிக்காமல் இருக்கும். தண்ணியெல்லாம் வற்றி பண்ண பிறகு கசகசா அல்வா நமக்கு இப்படி தான் வரும். இந்த ஸ்டேஜ் வரும்போது தான் நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிக்கணும். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப அருமையான நம்மளுடைய கசகசா அல்வா தயாராகிட்டே இருக்குது. இந்த கசகசா அல்வாவில் நமக்கு கால்சியம் நிறைய இருக்குது. குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஞாபக சக்தி இது ரொம்ப நல்லா கிடைக்கும் இந்த கசகசா அல்வா சாப்பிட்றதுனால. பொதுவாக இந்த கசகசா சாப்பிட்டா தூக்கம் வந்துடும் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை வச்சுட்டு நம்ம இந்த கசகசான்ற பொருளையே நம்ம நிறைய யூஸ் பண்ணுறதில்ல. குருமா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில பொருளுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். தனிப்பட்ட முறையில் கசகசாவை நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. இதை அடிக்கடி சாப்பிட்லான்னு பரவாயில்ல, வாய்ப்புன்னு வர நேரத்தில் இந்த மாதிரி டைமில் கூட இதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். குழந்தை பிறந்த உடனே மருந்து சாப்பிடணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மருந்து சாப்பிடும்போது அந்த மருந்து சாப்பிட்ட உடனே அந்த காரம் குழந்தையோட அம்மாவுக்கு நிறைய இருந்துடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக இந்த கசகசா அல்வா செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மருந்தையும் சாப்பிட்டு இந்த கசகசா அல்வாவையும் சாப்பிட சொல்லுவாங்க.
ப்ரெஷர் இருக்கவங்கெல்லாம் இந்த கசகச அல்வா சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. நம்மளோட கசகச அல்வா வந்து நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு நடுவில் நம்ம அடிக்கடி நெய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் சேர்க்க தான் இந்த கசகச அல்வாவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பேனில் ஒட்டாமல் வர்ற வரைக்கும் நம்ம சேர்த்துக்கிட்டே இதை கலர் விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்மளோட கசகச அல்வா வந்து இங்கே பார்த்தீங்களா பேனில் ஒட்டாத அளவுக்கு வந்துடுச்சா? இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கிடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா சீக்கிரம் இறுகிடும், அப்புறம் கேக்கு மாதிரி ஆகிடும். அதனால் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்ற போகிறோம் இதை. உங்களுக்கு இந்த கசகச அல்வா பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.